Hi everyone, welcome to Learn English Everyday YouTube channel. இங்கிலீஷ் ரீடிங் பேராகிராஃப் ரீடிங் நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பேராகிராஃப் தான் ரீட் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிளான பேராகிராஃப் ரீட் பண்ண போறோம். இதை ரீட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சவுண்ட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு மைண்ட்ல செட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டே எடுத்து கூட்டி படிக்கும்போது உங்களால ஈஸியா படிக்க முடியும். நான் எப்படி படிக்கிறேன் அப்படின்றத பார்த்து நீங்களே கூட சேர்ந்தே படிங்க. உங்களால எந்த அளவுக்கு ஈஸியா படிக்க முடியுது, எந்தெந்த இடங்கள்ல கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் அப்டேட் ஆகும். அதெல்லாம் மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்னைக்கான பேராகிராஃபை ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் எடுத்திருக்கிறது 10th ஸ்டாண்டர்ட் புக்ல தான் நான் ரீட் பண்றேன். எனக்கு 10th ஸ்டாண்டர்ட்லாம் ரொம்ப அட்வான்ஸா இருக்கும் ரீடிங் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இதுக்கு கம்மியான ஸ்டாண்டர்ட் கூட 5th 4th இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் கூட எடுத்து படிக்கலாம். எல்லாத்தோட புக்ஸ் பிடிஎஃப்மே நமக்கு தமிழ்நாடு போர்ட் ஆகட்டும், சிபிஎஸ்சி ஆகட்டும், எல்லாமே நமக்கு ஆன்லைன்ல கிடைக்கும். ஸோ உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் புக் வேணுமோ அதை நீங்கள் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு அதோட லிங்க் கிடைக்கும். டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் ரீடிங் பண்ணலாம். இதுக்காக புக்ஸ் வாங்கணும் அப்படின்றது எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம மொபைல்லையே டவுன்லோட் பண்ணி ரீடிங் பண்ணலாம். உங்களுக்கு எந்த புக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லை உங்கள் பக்கத்துலேயே உங்கள் வீட்டில் யாராவது ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களோட இங்கிலீஷ் புக் இருக்குன்னா கூட நீங்கள் அதை கூட எடுத்து ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களால் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாகவே ரீட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு சின்ன பேராகிராஃபா தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க வார்த்தை எஸ்ஸோட சவுண்ட் இஸ் ஈ. சி இஃப் ஈ ஃபி வர் ஃபீவர் ஃபீவர் இஃப் ஈ ஃபி இவ் ர் வர் ஃபீவர் ஐ n a ma is it must must ig o go id au n d au dow n down t u to it the see is sees ig a gay gain gain again to the il o dash ல ஓங்கிற சவுண்டு. அப்போ ஓ லோ இல் இ லீ lonely see and the is ik I sky is ik I kai sky and all I is ik ask is it all tall it all tall ish e she ip sheep and is it or tar star star to s it e tear steer her ib I by and the you e we wheel is wheels ik e key ik kick kick and the you e we id wind is winds is so song song and the you I y it white. இங்கேயும் ஐ டேஷ் இ ரூல் வரும். அப்போ என்ன வரும்? ஐங்கிற லாங் சவுண்ட் வரும். யூ ஐ ஒய் டீயோட லாஸ்ட் சவுண்ட் பாருங்க இட் ஒயிட். அதே மாதிரி இஸ் எயில் ஏயும் ஐயும் சேர்ந்துச்சுன்னா எய் அப்படிங்கிற சவுண்டு. அப்போ இஸ் எய் செய் இல் செயில் இஸ் sails ish a she ik I kai sorry k e
king, shaking, shaking, and a gray, ஈவையோட சவுண்டு ஏங்கிற சவுண்டு வருது, ஏ ரே, gray. Me, is it, missed, on the seas, if a, fe, is, C யோட சவுண்டு isன்ற S சவுண்டு, face, and a gray, id, a, da, dawn, br, a, king, breaking, I must go down to the seas again. இதெல்லாம் நம்ம முன்னாடியே ரீட் பண்ணிட்டோம் இதே வார்த்தைகள். ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது அதோட சவுண்ட்ஸ் நமக்கு தெரியுன்றனால அப்படியே நம்ம ரீட் பண்ணிக்க வேண்டியதுதான். திரும்பவும் நம்ம எழுத்து கூட்ட தேவையில்லை. புது வார்த்தைகள் இருந்தால் மட்டும் பிரித்து எழுத்து கூட்டி படிக்க வேண்டியதுதான். For the, ik, all, call of the, running, running, it, I dash rule என்னது, ஐங்கிற லாங் சவுண்டு, அப்போ it, I, tide, tide, is a, I, wild, wild, call, and a, ik, ill, kill, e, clear, clear, call, that, a, may, in, o, it, in, no, it, not, be, d, in, I, nied, denied, I, சேர்ந்து வர இடத்துலையும் I என்ற சவுண்ட் இருக்கும். And all, I, ask, is, we, in, win, windy, id, a, day, we, it, with, the, I, why, it, white, kill, clouds, clouds, if, fill, I, flying, and the, flung, is, spray, and the, bill, blown, u dash rule என்னது, u sound வரும், long sound, spume, and the, sea, is, gulls, crying. Next one பாருங்க, I must, ig, o, go, id, au, in, down to the seas, again, to the vagrant. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஜியோட சவுண்டு இக்குன்ற சவுண்டு தான். ஆனால் வைக்கு வந்து ஐ சவுண்டு வரும்போது இது இஜ் சவுண்ட்ல வரும். இஜ், ஜி, இப்சி, ஜிப்சி, லைஃப். டு த கேர்ள்ஸ், வே, அண்ட் த, whales, whales, a dash ரூல் வருது. வே, where, the winds, like a wheated, I, if. K வந்து சைலண்ட், என்னோட சவுண்ட்ல தான் ஸ்டார்டிங் ஆகுது. இன்னு, I, if, knife, I dash ரூல் வருது. and quiet, இக்கு இவ் சவுண்ட் வரும். q, id, quiet. sleep, and eat, wheat, sweet. dream, when, the, long, tree, is, tricks, over, ஓக்கு லாங் ஓ சவுண்டு, ஓவர். இங்க வந்து நிறைய பார்த்துருப்பீங்க, இந்த ஆர் பிளன்ஸ், எல் பிளன்ஸ் எல்லாம் நம்ம முன்னாடி எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா,
அது வார்த்தைகளை வரும்போது பாருங்க எவ்வளவு ஈஸியா இருக்கு. இப்போ ஆர் பிளன்ஸ்னா ட்ர் அப்படின்னு படிக்கலாம், எல் பிளன்ஸ்னா சில் அப்படின்ற சவுண்ட் எல்லாம் உங்களுக்கு ஈஸியா வந்து வரும். ஸோ இந்த சின்ன பேராகிராஃப்ல உங்களுக்கு வேர்ட்ஸ் எல்லாம் பெரிய அளவுல கஷ்டமா இருந்திருக்காது, ஆனா ஈஸியா தான் இருக்கும். இப்போ ஸ்டார்டிங்ல ஒரு வார்த்தை பார்த்துட்டீங்க. இப்போ இது வந்து ஐ நமக்கு தெரியும், ஐ தான், எங்க வந்தாலுமே ஐ தான். மஸ்ட், கோ டவுன் இதெல்லாம் நம்ம படிச்சுட்டோம்னா திரும்ப அந்த பேராகிராஃப்லயே அதே வார்த்தைகள் வரும்போது எழுத்து கூட்டிட்டு இருக்க தேவையில்லை. ஜஸ்ட் நம்மளோட சவுண்ட் தெரியும் அப்படின்றனால அதை ரீட் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ நான் ரீட் பண்ண இதே மெத்தடில் நீங்கள் இன்னொரு டைம் ரீட் பண்ணிட்டு ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா ஒரு 2 or 3 டைம்ஸ் எழுத்து கூட்டி படிச்சுட்டு அடுத்த டைம் நீங்கள் எழுத்து கூட்டாமல் மைண்ட்குள்ளே வச்சு படிக்கிற மாதிரி இருக்கும். அது எப்படின்னா, ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சீஸ் அகெயின், டு த லோன்லி சீஸ், lonely sea and the sky, and all I ask is a tall ship and a star to steer her by, and the wheels kick and the winds song. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து 4-5 தடவை ரீட் பண்ணதுக்கப்புறம் ரீட் பண்ணும்போது அந்த வார்த்தைகள் உங்களுக்கு நல்லா செட் ஆயிரும், நல்லா ஃபாஸ்ட்டாகவும் படிக்க முடியும். அதே மாதிரி நம்ம எழுத்து கூட்டி ஸ்டக் ஆகணும் அப்படின்றதுல பெரிய வார்த்தைகளாக இருந்தால் பிரிச்சுக்கலாம். எப்படி பிரிச்சுக்கலாம்னா, இப்போ இது வந்து பெரிய வேர்டு உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இஸ் ஏ, சே, ஷே, கிங், ஷேக்கிங். இப்போ KINGனா கிங் அப்படின்றது நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சிருப்போம். இஷ் ஏ, ஷே, இது கிங். அப்போ சேர்த்து படிக்கும்போது எப்படி படிக்கணும், ஷேக்கிங் அப்படின்னு படிக்கணும். அந்த மாதிரி பெரிய வார்த்தையா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அதை நீங்க 2-3 ஸ்பிளிட் பண்ணிட்டு சவுண்ட்ஸ் வச்சு படிக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு பெரிய வேர்டா இருந்தாலும் ஈஸியா வந்து படிக்கலாம். அது வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. இந்த ரீடிங் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான லெசனை மீட் பண்ணலாம். தேங்க்யூ.